எக்ஸசைஸ் 3.19ல 9th சம்மு சரிதானா? இதில் என்ன கொடுத்துருக்கு? ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. சொல்யூஷன் கிவன் ஏ கொடுத்துருக்கு. ஏ கொடுத்துட்டு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்குது. என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கு அப்படின்னு பாரு. அதாவது ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் என்னது? ஐ. ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டாவா? சரி, இதுல ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் என்னதுடா? ஐ அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்க தெரியுமா? ஏவும் அதனுடைய டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணா ஐ வரணும். ஐடென்டிஃபைல ஐடென்டி 1001 இல்லைன்னா யூனிட் மேட்ரிக்ஸ் சொல்லலாம். ஐடென்டி இல்லைன்னா என்னது? தமிழ்ல அழகு அணி அப்படின்னு அர்த்தம். அழகு அணி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இதுக்கு பேர் என்ன அர்த்தம்னா ஆர்த்தோகானல் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. 11th 12th சொல்லுவாங்க ஆர்த்தோகானல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு. தெரிஞ்சுக்க, ஆர்த்தோகானல்னா செங்குத்து என்னமோ சொல்லுவாங்க தமிழ்ல. அதாவது ஒரு மேட்ரிக்ஸையும் அதனுடைய டிரான்ஸ்போஸையும், அதனுடைய டிரான்ஸ்போஸ் தான் இந்த ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் தான் மல்டிப்ளை பண்ணா யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்குவேன். அது என்ன மேட்ரிக்ஸ்? ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. வேணா நாத்து வச்சுக்க. சரி, அதே மாதிரி வி நோ தட் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது, நமக்கு என்ன தெரியும்? திங்க தெரியும் இல்ல, நமக்கு தெரிஞ்சது ஐடென்டி சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சீக்வல் என்னது? இது தெரியணும். இது நீங்க யூஸ் ஆகும், அதுக்காண்டி சொல்ல வரேன். ரைட், பாரு. ஃபர்ஸ்ட் ஏன்னு எடுத்துக்கோ. கொஸ்டினை எடுத்துட்டா சரி, அப்ப ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடி. ரோவை காலம் மாத்து. காஸ் தீட்டா நெக்ஸ்ட் அவ்வளவுதான்டா. ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். இப்ப ஏ எழுதிடுவான். என்ன எழுதுறான்? ஏ டிரான்ஸ்போஸ் எழுதுவான். கொஞ்சம் என்னை பேச விடு, நான் பார்த்தா ஒரு ஐடியா கொடுக்கலாம். படிக்க முடியாத ஆளுக்காண்டி ஏ எழுதிக்கிட்டு இருக்கேன். புரியுதான்னு பாரு. சரி, புரியுதான்னு பாரு. ரைட்டு. இங்க காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, சைன் தீட்டா காஸ் தீட்டா. கொஞ்சம் படிக்க முடியாத ஆளுக்காண்டி பாரு. பொறுமையாரு. இதுக்கு ஆன்சர் நான் இப்படித்தானே சொன்னோம், அப்படின்னா தானே வரும். கரெக்டா இருக்கா? படிக்க முடியாத புத்திசாலித்தனமா எழுதுறேன்னு அர்த்தம். புத்திசாலித்தனமா எழுதுறோம்னு அர்த்தம். ஆன்சர் எழுதிட்டேன். இப்ப இதுக்கு மேல எழுதுறேன். ஆஹா கரெக்டா அப்படின்னு சொல்லுவ பாரு. இது என்னது? இது அப்ப இப்படி எழுதலாமான்னு பாரு. எழுதலாம்ல. சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் என்ன வரும்? அதே மாதிரி இங்க என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்கா 0. இங்க 0 வந்துடும். இங்க என்ன வந்துடும்? சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அங்க மல்டிப்ளை பண்ணி பாரு. மல்டிப்ளை பண்ண அப்படியே காஸ் இன்ட்டு காஸ் என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா. சைன் இன்ட்டு சைனு, அதுதான் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா எழுதிருக்கேன். மாத்தி எழுதுனா என்ன? எல்லாம் ஒண்ணு தானே. ரைட்டா? அடுத்து என்ன வரும்? அடுத்து ரெண்டு பாரு. பயப்படாத. இது ரெண்டையும் பாரு. அப்படின்னா பயப்படக்கூடாது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ற. காஸ் தீட்டா இன்ட்டு என்னது? சைன் தீட்டா. சேர்த்து தான் எழுத முடியும். மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு என்னது? காஸ் தீட்டா. எது? இதையும் பெருக்கினது சரிதானே? அடுத்து இதையும் தானே பெருக்கணும். பிளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இது மைனஸ் ரா. இது என்னது? அவ்வளவுதான். அப்ப என்ன ஆயிரும் அந்த இடத்துல? புரியுதான்னு சொல்றத பாரு. இல்ல சார் நான் அந்த ஸ்டெப்ஸ் எழுதிட்டு செய்யறேன் அப்படின்னா செய்யலாம், தப்பே கிடையாது. பொறுமையா நிதானமா ஹேண்டில் பண்ணணும். பொறுமையா நிதானமா பண்ணு. பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் காஸ் இன்ட்டு காஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் இன்ட்டு சைன் இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா. ஒரு ரோ ஒரு காலம் முடிஞ்சு. அடுத்து அதே ரோ தான் அடுத்த காலத்துக்கு வர்றேன். காஸ் இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டா. நீ வாட்டில் இப்படி எழுதி போடாத, இப்ப எழுதிடக்கூடாதுல்ல. இதையும் என்னடா சரியா மல்டிப்ளை பண்றோம்னா இப்படி எழுதணும். இப்படித்தானே எழுதணும் மல்டிப்ளை பண்றோம்னா. அப்ப இந்த மைனஸ் எங்கே வரும்? முன்னாடி வரும். காஸ் தீட்டா இன்ட்டு என்னது? சைன் தீட்டா. அதுதான் இங்க நான் யோசிச்சு சொல்றேன்னு சொன்னேன். பார்த்து பொறுமையா. காஸ் தீட்டா இன்ட்டு என்னது? சைன் தீட்டா. அடுத்து இது ரெண்டும் பிளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு எப்படினா எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா? எப்படினா எழுதிக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஒரு செட்டு முடிச்சிட்டேன். அடுத்து அதே மாதிரி எழுதுனா இதை எடுத்து பண்ணி பாரு. மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா முடிஞ்சு. அடுத்து அதே ரோ தான் இந்த காலம். சைன் என்ன ஆயிரும்? சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே மைனஸ் இருக்கு. மைனஸ் என்ன ஆயிரும்? சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இது ரெண்டும் அடிச்சிடலாம். அடிச்சிட்டோம்னா இது 1 0 0 1
அப்போ என்ன ஆயிரும் ஐ. புரியுதான்னு பாரு. இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம், உன்னோட விருப்பம். கணக்கு நீ கனெக்டாக ஃபினிஷிங் பண்ணால் சரிதான். கொஞ்சம் யோசிச்சுக்க. இப்போ 2வையும் -3 மல்டிப்ளை பண்ணுறோம், இப்படி எழுதக்கூடாது. இப்படியா எழுதுவ? பிராக்கெட் போட்டு எழுதணும். பிராக்கெட் போட்டு எழுதணும்னா தான் கரெக்டாக இருக்கும். இன்ட்டு போடுறத தவிர்த்துக்குங்க. இப்போ கிராஸ் போடுறத இப்படி போடுறது அசிங்கமாக தெரியும். இப்படி இருந்தால் மாதிரியா தெரியல உனக்கே. அது இந்த மாதிரி எழுதி பழகு, இது எழுதாத. இப்போ ரெண்டே மல்டிப்ளை பண்ணா 3 2 6, முன்னாடி என்ன வரும் மைனஸ். சப்போஸ் -2 -3 இருக்குன்னு வச்சுக்குவேன், இங்கே மைனஸ் வரும். அப்போ +6 அப்படின்னு வந்துடும். புரியுதான்னு பாரு. அதனால கவனமாக செய்யணும் மல்டிப்ளை பண்ணையில். நடுவில் எழுதிடக்கூடாது. 2வையும் -3 மல்டிப்ளை பண்ணா நீ வாட்டில் 2 -3 எழுதி போடாத. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதில் காஸ் தீட்டா, இதில் -sin தீட்டா. இந்த காஸ் தீட்டா, இது என்னது -sin தீட்டா. அப்போ மல்டிப்ளை பண்ணையில் மைனஸ் முன்னாடி போட்டுட்டு ரெண்டையும் பெருக்கி விட்டுறணும். இந்த எழுதியிருக்கேன் பாரு, -6 தீட்டான்னு எழுதி -6 எழுதிருந்தேன்ல, அது மாதிரி 3 2 6 எழுதுறோம்லடா, அது மாதிரி காஸ் தீட்டா sin தீட்டான்னு எழுதிட்டு முன்னாடி என்ன போட்டுக்கிறேன்னு மைனஸ். மறந்துடாத பார்த்துக்கோ.